ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு இறால் உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டியா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 750 கிராம் இறால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை பவுடரா அரைச்சு 1 கப் அளவு எடுத்துக்கலாம். 1 மூடி துருவின தேங்காய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி கட் பண்ணது, 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி 1 துண்டு, பூண்டு சின்னதா 1 கட்டி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, தோல் உரிச்ச பூண்டு, தேங்காய் 1 மூடி துருவி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் பாதி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒன்றும் பாதியுமாக கொரகொரப்பாக அரைச்சாவே போதும். இப்போ அரைச்சிருக்கிறது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துக்கலாம். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதையும் நம்ம தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொட்டுக்கடலை மாவும், தூள் உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி விடாமல் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு நம்ம கையால் உருட்டி பார்த்தோன்னா உருண்டை ஷேப்புக்கு வரணும். ஒருவேளை உருண்டை ஷேப்புக்கு வரலை அப்படின்னா நம்ம மறுபடியும் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையை நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். குழம்பு தாளித்து முடித்த பிறகு இந்த கலவையை உருண்டை பிடிச்சிக்கலாம். குழம்பு தாளிப்புக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஜீரகம், சோம்பு, கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதும் 1 தக்காளி பழம் கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம 1 மூடி தேங்காயில் பாதி இறால் உருண்டைக்கு எடுத்துக்கிட்டோம். மீதி பாதியை குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 1 தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம இறாலை அரைச்சி வச்சோம்ல, அதை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டும். அதனால் கையில் லேசாக தண்ணி தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ குழம்புக்குள்ளே சேர்க்குற அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். கொதிக்கிற குழம்புல இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டைக்கும் கேப் விட்டு போடணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுறக்கூடாது. ஒரு பேட்ச் போட்டு முடிச்சு அது அப்படியே கொதிச்சு மேலே வரும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேட்ச் போடணும். நம்ம முதல்ல போட்ட உருண்டைகளெல்லாம் சைடில் தெரியுது பாருங்கள், மிதந்துட்டுருக்கு. இப்போ நம்ம 2வது பேட்ச் உருண்டை போட்டுக்கலாம். இந்த இறால் உருண்டைகளில் ஒரு 3 உருண்டை போல் மாவு எடுத்து அது தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் போல் கரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காகும். அதோட வாசனையாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு உருண்டை வேகட்டும்னு எடுத்தோம்னா சுவையான இறால் உருண்டை குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இந்த இறால் உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டேஸ்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.